அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நாள் நெருங்க நெருங்க நம்ம ரொம்ப பயமா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படித்ததெல்லாம் மறந்து போயிடாம பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் படித்தது முக்கியம் கிடையாது, படித்ததை ரிவிஷன் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு 20 நாட்கள் தான் இருக்குது. இந்த 20 நாட்களில் நான் படித்த விஷயங்களை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வராது. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்னாலே சூப்பராக நமக்கு ஸ்கோர் வந்துடும். சரிங்களா? எஸ். ஸோ இந்த 20 டேஸ் நம்ம ரேப்பிடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ரிவிஷன் பண்ணுறதுல இந்த ஆண்டு, அதாவது 2024 டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதி தேர்வு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பதிவு இருக்க போது. ஸோ இன்றைய இந்த பதிவில் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ இந்த எக்ஸாமில் எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத ரேப்பிடாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபேக்ஸ், நமக்கு ஃபேக்ஸ் தெரியும். தொலை நகல் இயந்திரம், தொலைநோக்குனா டெலஸ்கோப், தொலைநோக்கி அப்படின்னு சொல்றோம். தொலை நகல் இயந்திரம், ஸோ அதுதான் இப்போ சரியான ஆன்சராக இருக்கும். மாஸ்க், இதுக்கு சொல்லவே வேணாம், முகமூடி நினச்சிக்கிட்டு இருப்போம். 2019க்கு முன்னாடி மாஸ்க்னா முகமூடின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமே நமக்கு எல்லா இடத்துலையும் முகக்கவசம் அவசியம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மாஸ்க்னா முகக்கவசம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு, பிரச்சனை இல்லை. எஸ். ஊர் பேரின் மறுவை எழுதுக. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சமீபத்தில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கோயம்புத்தூர், ஆக்சுவலாக இது கோவன் புத்தூர் அப்படின்றது தான் மருவி கோயம்புத்தூர் ஆனது. அப்போ கோயம்புத்தூர் மருவி கோவை என்றானது. சரிங்களா? உதகமண்டலம் மருவி ஊட்டி என்றானது. திருச்சிராப்பள்ளி மருவி திருச்சி என்றானது. கும்பகோணம் மருவி குடந்தை என்றானது. சரிங்களா? நாகப்பட்டினம் மருவி நாகை என்றானது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரினுடைய மருவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியான நிறுத்தற்குறிகள் கேட்டிருக்கிறாங்க. அடடா அப்படின்றது ரொம்ப உணர்ச்சி வசமாக சொல்லக்கூடியது. அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு எக்ஸ்பிளமேட்டிவ் வந்திருக்கணும். எவ்வளவு சிற்பங்கள் உணர்ச்சி வசத்தில் சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். நிறுத்தற்குறிகள் ஈஸியாக சொல்லலாம். இதே நிறுத்தற்குறிகளை வச்சு சொல்கிறப்ப இதில் கேள்வியே இல்லை, அப்படி தானே? இப்போது ஏன்னா கொஸ்டின்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆ, ஏ, ஏ, ஓ, யா. சரிங்களா? இந்த 5 எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்கள் வந்தால் தான் அந்த இடத்துல கொஸ்டினே வரணும். அப்போ அது 5மே இங்கே வரல. ஸோ அப்போ கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் கிடையாது. ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம். இது ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்படுற மாதிரி இல்லை. அப்போ எக்ஸ்கிளமேட்டிவும் வராது, பியும் எலிமினேட் பண்ணலாம். ஏயா டியா அப்படின்றத நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும், அப்படி தானேங்க? ஆமாங்க. எஸ். ஏன் ஏ கொடுக்கல அப்படின்னா சேரர்களின் பட்ட பெயர்களில் அங்கே ஒரு கம்மா தேவையே இல்லை, அப்படி தானே? எஸ். ஸோ அதனால ஆப்ஷன் டி சரி. இந்த மாதிரி நிறுத்தற்குறிகள் உண்மையிலேயுமே எளிமையானது, கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரி சார். பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்காக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீத்தினான். சரிங்களா? அப்போ சிரட்டையில் நீத்து பாகம் மேல்கஞ்சி, இது வட்டார சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கரிசல் எழுத்தாளர்கள் இதை நிறைய பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஆமா, கரிசல் வழக்கு அப்படின்னு கூட இதை சொல்றாங்க. அப்போ இந்த மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த கரிசல் இடங்கள்லாம் இந்த பாஷைகளை பேசுகிறார்கள். சரிங்களா? ஸோ அவங்களுடைய வழக்கம். எழுக்கு வழக்கு தொடரை கண்டறி அப்படின்னு இருக்காங்க. இதில் தென்றழு அப்படின்னா பேச்சு வழக்கு இல்லையா? அப்போ அதை எலிமினேட் பண்ணிட்டாலே போதும், ஆப்ஷன் பின்னு சொல்லிடலாம். எஸ். பொருத்தமான காலம் அமைதல். கபிலம் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் அப்படின்றாங்க. அப்போ கபிலன் வேலை செய்தால் அப்போ இது எதிர்காலம், ஈஸியாக சொல்லலாம். விண், கோள், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. ஓகேங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா விண் மீன் மட்டும் தான் சரியா இருக்குது. மீன் வெளி கிடையாது, விண் மாலை கிடையாது, விண் கோள் அப்படின்றதும் கிடையாது. சரிங்களா? எஸ். இந்த கோள் கொடுத்துருந்தா கொஞ்சம் யோசிச்சுருந்துருப்போம், ஆனால் இந்த கோள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ விண்மீன் தான் சரி. ஓகேங்க. குமரன் மலையில் நனைந்தனன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நனைந்தனன் அப்ப இறந்தது, இறந்த காலம். வேர்ச்சொல்லை தருக. சரி, இந்த கொஸ்டின் நமக்கு சிலபஸ்ல இருக்கு, பாட்டியில கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப வேர்ச்சொல் மேக்சிமம் முதல் 2 எழுத்தாக தான் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல முதல் ஒரே ஒரு எழுத்தா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. கேலி சித்திரம் என்றால் என்ன, அதான் சொல்லணும். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்றத நம்ம சொல்லி இருந்திருக்கணும்.
குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரி. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் நமக்கு மழைக்கு அடிப்படையாக இருக்குது. சரி. ஸோ இந்த இணைப்பு சொற்களை நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஓகேங்க. ஸோ அடுத்து பாருங்க, அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக்க. கொழுந்தாடை அப்படின்றாங்க. அப்ப கரும்பினுடைய நுனி பகுதியை நம்ம கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். கரும்பினுடைய இலையை நாம் தோகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆமா. கரும்பு, நாணல் இதனுடைய இலையெல்லாம் நம்ம தோகை அப்படின்னு சொல்றோம். பனையில எல்லாம் ஓலை அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண குறிப்பு, கொள்க, குறைக்க நமக்கு நல்லாவே தெரியும். க, இய, இயர் அப்படின்னு வந்துச்சுனாலே அது வியங்கோள் வினைமுற்று தான். சரிங்களா? எஸ். அப்போ க, இய, இயர்னு வந்து வாழ்த்தல், வைத்தல், விதித்தல், வேண்டல் போன்றவற்றில் வந்தால் அது வியங்கோள் வினைமுற்று. ஈஸியா சொல்லிடலாம். இரு பொருள் தருகு அப்படின்னு சொல்லி படி அப்படின்னு இருக்காங்க. படினா படிக்கட்டு, ஸ்டெப்ஸ், அதையும் சொல்றோம். படி அப்படின்னா ஸ்டடி, படிடா அப்படின்றது. ஸோ ஈஸியா சொல்லிடலாம். நகை, நகையும் ஓகையும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நகைனா புன்னகை, இன்னொன்னு அக்ஷய திருதிக்கு நம்ம வாங்கக்கூடிய நகை ஆபரணங்கள் சொல்லிடலாம். கூவல், சரிங்களா? ஸோ கூவல் அப்படின்னா பள்ளம் மற்றும் நீர்நிலை. சரிங்களா? கூவல்னா சத்தம் போடுதல் அப்படின்றதும் அர்த்தம். சரிங்களா? சத்தம் போடுதல் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் வந்துடும். அடுத்ததா பொருள் வேறுபாடு. உழை, உழைனா உழைக்கிறது. சரிங்களா? ஹார்ட் ஒர்க். உழை அப்படின்னா சோறு உழையிறது. சரிங்களா? எஸ். அப்ப சேற்று உழை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ அப்போ உழை அப்படின்னா தான் உழ வைக்கிறது. இதான் சோறுக்கு உழ வைக்கிறது. சோற்றுக்கு உழை வடித்தல் அப்படின்றது இது சேற்று உழை அப்படின்னு சொல்றாங்க. சரி. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரு தொடரில் அமைத்து எழுதுக. சரிங்க. ஸோ மடு, மாடு, அதுதான் குறில் நெடில் வந்துடுச்சு. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அதை வச்சே நம்மளால சொல்ல முடியும். கழனினா வயல்வெளி, அது அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. அது அருகில இருந்த ஒரு சின்ன ஓடையில மாடுகள் தண்ணி குடிச்சிருக்குன்றாங்க. ஓகேங்க. கூற்று காரணம், தில்லன், இவர் தான் பாத்தீங்கன்னா ஜிஎஸ் தில்லன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிஎஸ் தில்லன், சரிங்களா, இவர் ஒரு முக்கியமான நபர். அப்போ இவரு ஷானவாஸ் கான் இவங்கெல்லாம் இந்திய தேசிய ராணுவத்தில் முக்கியமானவர்கள். சரி. இந்த தில்லன் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ஆமாங்க. சரிங்களா? எஸ். ஐஎன்ஏல தமிழர்கள் நிறைய சேர்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஐஎன்ஏவை தோற்றுவித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அடுத்த ஜென்மனா தமிழனாக பிறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதாக முத்துராமலிங்கர் நமக்கு சொல்றாரு. சரி. அடுத்த கேள்வி, கீழ்காணும் 3 தொடர்களில் சரியானவற்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே. இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கி மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வன்றி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம், அதான் ஐஆர்சிடிசி இல்லையா? அதை சொல்றாங்க. ஆமா. இருந்த இடத்துல இருந்தே பயணச்சீட்டு எடுப்பதான். ஆன்லைன்ல ஐஆர்சிடிசி வெப்சைட்ல இருந்து எடுத்துருவோம். கரெக்ட் தான். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. இது தப்பு. வங்கி அட்டை இல்லைனாலும் கூட மொபைல் நம்பர் வச்சே நம்ம ஜிபே பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் இருந்தா போதும், அதை வச்சே பணம் செலுத்திடலாம். ஆனா செலுத்துதல் இயலாது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அது தப்பு. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை அப்படின்றாங்க. ஆமா. சரிங்களா? எஸ். பாருங்க, வெளியிருந்து பாக்குறப்ப தமிழ் தகுதி தேர்வு மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினே வச்சிருக்கிறாங்க. பொதுவா நமக்கு சமூகத்தை பத்தின புரிதல் எப்படி இருக்குன்னு பாக்குற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சரி. அடுத்து மீடியா, ஊடகம் நமக்கு தெரியும். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவுகள் தெரியும். இன்ஸ்கிரிப்ஷன், பொறிப்பு, இது கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா கல்வெட்டு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையில் கல்வெட்டும் கூட. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டி வராதா? அது கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வெட்டியல் அப்படின்னா கல்வெட்டுகளை பத்தக்கூடிய படிப்பு. சரிங்களா? ஆமா. அப்ப இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டுன்றதும் சரிதான். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பொறிப்பு அப்படின்றதான் சரியாக இருக்கும். சரிங்களா? இப்ப கல்வெட்டியல் அப்படின்றத ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? எபிகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நடுகள் அப்படின்றத ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், அதான் அகழாய்வு.
சரிங்க சார். அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. சரிங்களா? ஸோ தண்டருள் அப்படின்னு இந்த தாயுமானவர் பயன்படுத்துகிறார் கடவுளை. திங்கள் அப்படின்னா அதை மாதத்துக்கும் சொல்வோம், நிலவையும் திங்கள் அப்படின்னு சொல்றோம். திருமறை காடு அப்படின்னு அழைக்கப்படுவது இன்றைய வேதாரண்யம். சரிங்களா? அந்த திருமறை காடில் பிறந்தவர் தான் தாயுமானவர். சரிங்களா? சூப்பருங்க. சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்ய கொடுத்திருக்கிறாங்க. ஆடு. ஆடுனா ஆட்டு மந்தை அப்படிதான் சொல்லுவோம். சரி. கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம். பழம் இந்த சொல்லின் கூட்டு பெயர். பழம்னா கொலை, கொலை கொலையா காய்ச்சி தொங்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? குவியல்னா கள்ளத்தான் சொல்லுவோம். கட்டு அப்படின்னா தனித்தனியா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த கம்பி, அதான் கம்பியை கட்டுறது, இல்லைன்னா இலை கட்டு, புல் கட்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். ஓகே, சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அதுதான் வாஸ்ட் பார்த்தே சொல்லிடலாம். சரிங்களா? ஆமா, இதுல சரியான தொடர் எது அப்படின்னா சி தான். வாஸ்டாலே தெரிஞ்சிடும். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. இதுக்கெல்லாம் நமக்கு பயிற்சியே தேவையில்ல. சரியான தொடர் தான் திரும்ப கேட்டிருக்கிறாங்க. எஸ். இந்த ஒரு கொஸ்டின் சமீபத்தில் நிறைய கேட்குறாங்க, கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? எஸ். அப்ப தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். என்ன சார் சொல்றீங்க அப்படியா? ஆமாங்க. இந்த ஓர் அப்படின்றதை நாம் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். சரிங்களா? எஸ். அப்போ இலக்கியம் அப்படின்றதுல முதல் எழுத்து இ, அது உயிர் எழுத்துல. அப்ப அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஓர் தான் பயன்படுத்தணும். சரி சார். அப்போ ஒரு அப்படின்றதை எப்போ பயன்படுத்தணும்? அதை உயிர்மை எழுத்துக்கு முன்பாக பயன்படுத்த வேண்டும். அப்போ சிலப்பதிகாரம் இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி ஓர் சிலப்பதிகாரம்னு சொல்லலாமா? கிடையாது. சரிங்களா? ஒரு சிலப்பதிகாரம்னு சொல்லணும். ஏன்னா இதோட முதல் எழுத்து உயிர்மை எழுத்து. சரிங்களா? எஸ். ஸோ பாருங்க, அதே மாதிரி தான் கீழே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஓர் அப்படின்னு. எஸ், இ வந்திருக்கு இல்லையா? அப்போ இ உயிர் எழுத்து. அப்போ ஓர் இரவும் பா உயிர்மை எழுத்து. ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சூப்பருங்க. சமீபத்தில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுவும் சொல்லிட முடியும். அழகிய ஆக்கு முன்னாடி இப்போ ஓர் தான் வந்திருக்கணும். குளம் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படின்றத வந்திருக்கணும். சரிங்களா? சூப்பராக சொல்லியிருக்கலாம். பொருள் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நாலடியார்ல இருக்குது இது எல்லாமே. விச்சை அப்படின்னா கல்வி. விச்சை அப்படின்னா கல்வி. அது ஒன்று தெரிஞ்சாலே போதும், சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஈயில் அப்படின்னா கொடுத்தல். பருதி அப்படின்னா சூரியன். சரிங்களா? வெறுப்பு அப்படின்னா மழை. என்ன எல்லாமே 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்குது. உரு அப்படின்ற சொல்லினுடைய பொருள் உரு அப்படின்னா அழகு. சரிங்களா? உலகு கிளர்ந்தன்னா உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்லி அகநானூறு நமக்கு சொல்கிறது. படிச்சிருப்போம் நம்ம. ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்போ உலகு கிளர்ந்தன்னா உருகெழு வங்கம் அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாம் பிறமொழி சொற்கள். அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்டிருக்கிறாங்க. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். சரிங்களா? ஸோ பரி குதிரை. சிங்காரம்னா அழகு. சூரன் வீரன். சரி சார். பிழை நீக்க சொல்றாங்க. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஆமா, அவன் அப்படின்னா அல்லன். அவள் அப்படின்னு வந்தா அள்ளல் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அவன் ஆண் பால்னால அல்லன் அப்படின்றதான் கரெக்ட். அவன் அன்றுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க. அவன் அல்ல சொல்லவே கூடாது. இந்த அன்று அல்லலாம் ஒன்றன் பால் பலவின் பாலுக்கு வரக்கூடியது. அப்போ ஒருமை பன்மை கேட்டுக்கிறாங்க. பானையை உடைத்தாது கண்ணன். கண்ணன் நாவல பையன் இல்லையா? அள்ளன் அப்படின்னு சொல்லும். சரிங்களா? எஸ். ஒருமை பன்மை கேட்டிருக்காங்க. ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஆமா, ஒரு நபர் தான். சரிங்களா? அப்போ உணர்த்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இது ஏதாவது சிறுவனை குறித்தால் உணர்த்தினான் அப்படின்னு சொல்லலாம், ஆண்பால் அப்படின்னு. ஆனா இது வந்து ஏதோ ஒரு கண்டுபிடிப்பை சொல்றாரு, ஒரு அறிஞரை சொல்வதால் மரியாதை நிமித்தமாக நம் உணர்த்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்க சார். ஸோ அடுத்ததாக ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க. அந்த பத்தியை கொடுத்து அந்த பத்தியில இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படியே இந்த பத்தி எங்க இருக்கு அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் புக்குக்கு பின்னாடி இருக்குது. சரிங்களா? ஆமா, அது அப்படியே கேட்டிருக்கிறாங்க. சூப்பரா. எஸ். ஸோ இது எல்லாமே அந்த இதுதான். அடுத்ததா பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. ஈஸியா சொல்லிடலாம். பூட்டும் கதவுகள் கண்ணு. பொய் கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும். நலம் கூட்டல் எல்லாம். ஊக்கம் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் சோர்வு. ஊக்கம்னா சோர்வு.
அணுகு அப்படின்னா பக்கத்துல வருது இல்லையா? ஓகேங்க. அப்ப விலகு அப்படின்றதான் இருக்கணும். ஐயம்னா சந்தேகப்படுறது, அப்ப அதோட ஆப்போசிட் தெளிவா இருக்கிறது. ஊக்கம் அப்படின்னா அப்படியே கான்ஃபிடண்டா இருக்கிறது இல்லையா? அப்ப சோர்வு லேசினஸ். உண்மைன்னா பொய்மை. நீக்குதல் அப்படின்னு சொல்லினுடைய எதிர்ச்சொல். நீக்குதல்னா விட்டு போக வைக்கிறது இல்லையா? அப்ப சேர்க்கிறது அப்படின்றத வந்திருக்கணும். பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமா, இந்த கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் இதெல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடியவை. இலங்கை மட்டும் இந்தியால கிடையாது. சரிங்களா? ஸோ இது ஏன் சார் இங்க கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே திராவிட மொழி பேசக்கூடியது. சிலபஸ்ல இருக்குல்ல நமக்கு. ஆமா, அப்போ இதெல்லாமே திராவிட மொழி பேசக்கூடிய இடங்கள். இலங்கை அப்படி கிடையாது, அங்க சிங்களம் தான் மெஜர். பொருந்தாத சொல்லை கண்டறிக்க சொல்றாங்க. அவன் அள்ளன் கரெக்டா இருக்கு. அவள் அள்ளல் கரெக்டா இருக்கு. அவை மொத்தமா சொல்றாங்க. அல்ல கரெக்டா இருக்கு. அவர் அள்ளீர் அப்படின்றாங்க, கிடையாது. சரிங்களா? எஸ், அவர் அள்ளீர் வராது, அல்லர் அப்படின்றதும் வந்திருக்கணும். சரி, பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. இறந்த கால பெயரச்சம் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஆமா, அப்ப இறந்த கால பெயரச்சம். ஓகே, படித்து வந்தான். இப்ப படித்து வந்தான் அப்படின்னா இது வினையச்சம், அப்ப கிடையாது. படித்த மாணவி கரெக்ட், இது வினையச்சம். படித்து முடித்தான், ஐயோ இதுவும் வினையச்சம் தாங்க. ஆனா படித்த மாணவன் பெயரச்சம். இங்க படித்த மாணவன் படிக்கும் மாணவி. இப்போ ரெண்டுமே பெயரச்சம். சரிங்களா? ஓகே, படிக்கும் மாணவன் படித்த மாணவர்கள். இங்க பாருங்க, படிக்கும் மாணவன் படித்த மாணவர்கள் அப்படின்றாங்க. இங்க பெயரச்சமா பன்மையில வந்திருக்குது, படித்த மாணவர்கள். அப்ப அதனால இதுல பெஸ்ட் ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? எஸ், ஓகேங்க. அடுத்த கேள்வி. கீழ்காணும் தொடரில் மரபு பிள்ளை இல்லாத தொடரை எடுத்து எழுதுக சொல்றாங்க. காகம் கரையும் மயில் அகவும் அப்படின்றது வந்திருக்கணும். ஓகே, காகம் கரையும் மயில் அகவும் கரெக்டா இருக்கு. காகம் கரையும் அதுல இருந்தே மொத்தமா கொடுத்துருக்காங்கப்பா. மயில் அகவும் கரெக்டா இருக்கு. எஸ், சூப்பரா சொல்லிடலாம். கெஸிங்ல அடிச்சிடலாங்க இந்த மாதிரி கொஸ்டினை. உபதேசங்கள் அப்படின்றதுக்கான சரியான தமிழாக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உபதேசம்னா அறிவுரை. சரிங்களா? தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, கண்ணகி சிலம்பு அணிந்தால் கரெக்டா தான் இருக்கு. சிலம்பு அணிந்ததுன்னு போடக்கூடாது, ஏன்னா கண்ணகி உயர்திணை இல்லையா? அணிந்தது அப்படின்றது அக்ரணிக்கு தான் வரும் இல்லைங்களா? ரைட்டுங்க. கண்ணகி சிலம்பு அணிந்தனர். ஓகே, இது வந்து உயர்திணையாக இருந்தாலும் பலர் இருந்தா தான் அணிந்தனர். இது கண்ணகி ஒரு ஆள் தான். ஸோ தெரியும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேங்க், வங்கி. செக், செக் அப்படின்னா கடன் அட்டையா? கிடையாது. கடன் அட்டை அப்படின்னா அது கிரெடிட் கார்டு. சரிங்களா? ஆமா, செக்னா காசோலை. ஓகேங்க. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். சரிங்களா? டிஜிட்டல்னா மின்னணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப எல்லாமே தவறா கொடுத்துருக்காங்க. குறிப்பேடு அப்படின்ற தமிழ் ஆக்கத்திற்கு ஆங்கிலத்துல நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கேட்டுக்கிறாங்க. முழக்கம், பல்லாடு, ஒற்றுமை, கரேஜ். ஆக்சுவல் பேச்சாற்றல் எலக்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? எஸ், முழக்கம் அப்படின்னா ப்ரொக்ளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுமை அப்படின்னா யுனைட்டி இல்லையா? துணிவு அப்படின்னா கரேஜ், போல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேச்சாற்றல் தான் சரியாக இருக்குது. டெபிட் கார்டு இது தமிழாக்கம் பற்று அட்டை. சரிங்களா? ஓகேங்க. வரை ஓலைனா டிடி, டிமாண்ட் டிராஃப்ட். கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு, காசு ஓலைனா செக். சூப்பர். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. வரி நீளம், வரி வறுமை, வரி வண்ணம். ஓகே, வரி தொடர் இதுதான் சரியா இருக்கு. சரிங்களா? ரைட்டுங்க. பறவை மற்றும் பறவை பலமுறை கேட்டிருக்காங்க. பறவைனா கடல், பறவைனா பறக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? ஸோ ஒரு உயிரினம். அப்ப புல்லும் கடலும் இதுதான் சரியாக இருக்கு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு பிழையற்ற தொடர்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி பாருங்க, கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். சரியா தானே இருக்கு. மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை தவறா இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஓகேங்க. இங்க என்ன தவறாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ். ஸோ இதை நம்ம வாசிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்கணும். சரிங்களா? அடுத்து டி பாருங்க, கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இதுவும் சரியாக இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும், ஆனா தப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து ஆன்சர் பண்ணணும். டைம் எடுத்தாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு மதிப்பெண்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்கிறாங்க. அணி, வனப்பு ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்னா அழகு அப்படின்றது அர்த்தம்.
சூப்பரா சொல்லலாம். சூம்பல், சிவியல், அழியல் இந்த சொற்கள்லாம் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கெட்டு போன காய்கனியை குறிக்கக்கூடியது. சரி. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். ஆமா. முன்னீர், பௌவம். சரிங்களா? ஆழினா கடல், சக்கரனா கடல் கிடையாது. சரிங்களா? நாமநீர் வேலி, வேலி, நாமநீர் வேணா கடல், வேலி அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய பார்டர் மாதிரி. சரிங்களா? சூப்பருங்க. அப்ப முன்னீர், பௌவம் இதுதான் கடலை குறிக்கக்கூடியது. ஸோ பெரு அப்படின்றதுக்கான பெயரெச்சம் பெற்ற, பெயரெச்சம். பெற்று அப்படின்னா அது வினையெச்சம். பெற்றான் அப்படின்னா அது வினை முற்று. சரிங்களா? சூப்பருங்க. நமக்கு எல்லாம் சொல்ல தெரிஞ்சிருக்கும். வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வருக அப்படின்னா வா அப்படின்றது அதுக்கான வேர்ச்சொல்லா இருந்திருக்கணும். கிளர்ந்த அப்படின்னா கிளை அப்படின்னு வந்திருக்கணும். மயங்கிய அப்படின்னா மயங்கு அப்படின்றது வந்திருக்கணும். பொறித்த அப்படின்னா பொறி. அப்ப அதுதான் சரியா இருக்கு. அடுத்ததாக ஆடினான் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க இந்த வேர்ச்சொல். அப்ப ஆடு முதல் 2 எழுத்து தான். வேர்ச்சொல்லின் வினைமுற்று குமை அப்படின்றாங்க. அப்ப குமைந்தல் இது வந்து தொழிற்பெயர். சரிங்களா? குமைந்து ஊ விகுதி வந்திருக்கு வினையச்சம். குமைந்த ஆ விகுதி வந்திருக்கு பெயரச்சம். அப்ப குமைந்தன அதுதாங்க வினைமுற்று. சரிங்களா? இங்கேயும் வினைமுற்று கேட்டிருக்காங்க. கான் அப்படின்னா கண்டான் அப்படின்றதுதான். அகர வரிசைப்படி எல்லாமே ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப முதல்ல உயிர் எழுத்துக்களை அகர வரிசையை அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்களை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அகர வரிசை எல்லாம் ஈஸியா சொல்லிடுவோம், ரொம்ப ரிஸ்கே தேவையில்ல. எஸ், சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்றாங்க. வாஸ்ட் பார்த்தா சொல்லிடலாம். அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. ஆமா. ஸோ தின் தின் இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. தின் அப்படின்னா திண்மை அப்படின்னு சொல்றோம், வலிமையை குறிக்கக்கூடியது. தின் அப்படின்னா சாப்பிடுறது. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ தின்னுனா வலிமை, திண்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்க. ஸோ குவிந்து, குவித்து. சரிங்களா? என்ன சார் அர்த்தம்? அப்ப குவிந்து அப்படின்னா நிறைய குவியுறது, குவிஞ்சு போறது. சரிங்களா? எஸ். குவித்து அப்படின்னா குவிக்கிறது, குவித்தல். குவிந்து வர, குவித்து வர. ஸோ பாருங்க, ஆப்ஷன் டி. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, நிறைய வந்தது. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். சரிங்களா? ஓகே, அகர வரிசைப்படி சொல்லிடலாம். ஜப்பானில் சாஃப்ட் வாங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். இதுக்கு ஏற்ற வினா எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இயந்திர மனிதன் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தா, இயந்திர மனிதன் என்பவர் சாஃப்ட் வங்கி இல்லைன்னா சாரிங்க, தப்பா சொல்லிட்டேன், அவசரப்பட்டேன். ஓகே. ஸோ ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். அப்போ கேள்வியை பாருங்க, இயந்திர மனிதன் என்பவர் யார், இயந்திர மனிதன் என்பவர் பெப்பர். அப்போ கண்டிப்பா ஏ வராது. சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் அது, சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் பெப்பர், அதுவும் வராது. ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதர் யார், ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதர் பெப்பர், சாஃப்ட் வங்கி மிஸ் ஆகுது. ஸோ மூணுமே வராது. பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? அப்போ இதுக்கு தான் ஆன்சர் பாருங்க, ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். சரிங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். அப்ப தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்படின்றதான் சரியா இருக்கும். கல்லில் நார் உரித்தல் அப்படின்ற ஓமை கூறும் பொருள் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கல்லில் நார் உரித்தல்னா கல், அதுல போய் நார்லாம் உரிக்க முடியாது. ஸோ அப்போ அது இயலாத செயல். சரிங்களா? எஸ். செய்வினை தொடருது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கயல்விழி பாடி மகிழ்ந்தால், இது செய்வினை. சரிங்களா? ஓகேங்க. கயல்விழி பாடி மகிழ்வித்தாள். அப்ப இது என்ன சார் சொல்றாங்க? அப்ப கயல்விழி தான் பாடுறா, எழுவாய் தான் இங்க பாடுது. உடனே இந்த மகிழ்வித்தாள் அப்படின்றத பார்த்தோன்னே ஐயா அது பிறவினை அப்படின்னு நினைச்சிருவோம். இங்க எழுவாய் தான் அந்த செயலை செய்கிறது. சரிங்களா? ஓகேங்க. கயல்விழியால் பாடப்பட்டது, இது என்ன சார்? இது செய்யப்பாட்டு வினை. கிளியரா இருக்கிறோமா? கயல்வினி பாடி மகிழ்ந்தாள்னா செய்வினை, இது செய்யப்பாட்டு வினை. சரிங்க சார். பிறவினை தொடர். ஆமா, அவனை திருந்த செய்தான், ஏன்னா பிறவினை, அவனை தான் இவன் திருந்த வச்சிருக்கான். சரிங்களா? ஓகேங்க. பசுமர தாணி போல், அப்போ மனசுல பதிகிறதுதான் பசுமர தாணி போல. ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று. சரிங்களா? அவளை நினைத்து உரலை இடித்தல். ஆமா, அவளை நினைச்சு உரலை இடிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ இப்போ எண்ணமும் செயலும் ஒத்து வராமல் இருக்கக்கூடியது ஒன்று. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், தெரியும் நமக்கு. கிளைமேட், தட்ப வெப்பநிலை. சரிங்களா? இதை காலநிலை அப்படின்னு சொல்றாங்க சார். கிளைமேட்டை நம்ம காலநிலை அப்படின்னு சொல்லலாம். சரி. காணொளி கூட்டம்,
வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொலினா வீடியோ, கூட்டம் கான்ஃபரன்ஸ். சரி, என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா. அப்போ கேட்டதே ஒரு கேள்வி, அதுக்கு பதிலுக்கு ஒரு கேள்வியை சொல்லியிருக்கா. அப்போ வினா எதிர் வினாதல். ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலா சொல்றது. அப்ப வினாவிற்கு எதிராக வினாவையே சொல்றதுதான் வினா எதிர் வினாதல். சரிங்களா? எஸ். என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டா பார்க்குக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா அது இனமொழி விடை. சரிங்களா? ஓகேங்க. வருவேன் அப்படின்னு சொன்னா அது நேர் விடை. நீயே போ அப்படின்னு சொல்லிட்டா அது ஏவல் விடை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது செய்வாயா அப்படின்னு கேட்டதுக்கு நீயே செய் அப்படின்னு ஏவுதல் மாதிரி சொல்றது ஏவல் விடை. இது செய்வாயா, செய்வேன் அப்படின்னு சொன்னா அது நேர் விடை. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது செய்வாயா அப்படின்னு கேட்டா செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுவது மறைவிடை. சரி, இன்றைய பதிவின் இறுதி கேள்வி, கடைக்கு போவாயா அப்படின்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுறது மறைவிடை. சரிங்களா? ஸோ சூப்பரா இந்த செஷன் நமக்கு முடிகிறது. இந்த 100 கொஸ்டின்ல டிஎன்பிசி ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கொஸ்டின் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்படியே அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு டிஎன்பிசி எடுத்த கொஸ்டினுக்கே சவால் விட்டுருக்கீங்க அப்படின்றதை நாம் பார்க்கலாம். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பரா சந்திக்கலாம். விஷ் ஆல் தி வெரி 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 பெஸ்ட். தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்துக்கங்க. இந்த 20 நாட்கள்ல டிஎன்பிசி குரூப் 4க்கு தேவைப்படுற மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரிசையா வந்து கொண்டே இருக்கும். நன்றி.